السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 7ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 3வது ரக்அத்தினுடைய ஆரம்பத்தில் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதியது 7வது சூராவுடைய 31வது ஆயத்தில் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வீண்விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை என்கிற திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். வீண் விரயம் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் 2 விதமான வார்த்தைகளை உபயோகிக்கிறார். ஒன்று, இந்த ஆயத்திலும் இது போன்ற வேற சில ஆயத்துகளிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது போல இஸ்ராஃப். இன்னொரு இடத்தில் சூரத்துல் இஸ்ரா 26 மற்றும் 27வது திருவசனத்தில் வஆத்தி தல் குர்பா ஹக்கஹு வல் மசாகீன் வ இப்னஸ் ஸபீல் வலா துபத்திரு தப்தீரா இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. நீங்கள் சொந்த பந்தங்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். ஒலா துபத்திரு தப்தீரா, நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். வகான ஷைத்தான் லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தவனாக இருந்தான்.
அப்படின்னா இஸ்ராஃப் செய்பவர்களும் வீண்விரயம் செய்பவர்களும் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்வார். இங்க தபுதீர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உபயோகம் செய்கிறார். இந்த இரண்டு வார்த்தைகள் தான் குர்ஆனில் வீண்விரயம் என்பதற்காக வரக்கூடிய வார்த்தைகள். இந்த இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை குர்ஆன் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தருவார்கள். அல் இஸ்ராஃபு ஹுவ ஸர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி ஸாயிதன் அலா மா யன்பகி. இஸ்ராஃப் வீண்விரயம் என்றால் அவசியமான ஒன்றை அதிகப்படியாக செய்வது. சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம். ஆனால் ஓவரா சாப்பிடக்கூடாது, அப்பவும் செத்து போயிடும். ஒரு விஷயம் அவசியமானதை அதிகமாக செய்வது. முட்டை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம், முட்டை குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். டீ குடிக்கலாம் தப்பில்லை, ஆனால் லிமிட்டா குடிக்கணும், ஓவரா குடிக்கக்கூடாது. கொடமுழுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஜக்கு நிறைய இருந்தால் தான் டீ, அப்படி குடிக்கக்கூடாது, உடம்பை வீணாக்கி. இஸ்ராஃப் அப்படிங்கிறது ஒரு பொருளை இப்போ சாப்பாடு அதிகமாக வச்சுட்டு பாதி சாப்பிட்டுட்டு மீதத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இதை தான் மோஸ்ட்லி அதிகமாக நம்ம இஸ்ராஃப் வீண்விரயம் அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்றது இதைத்தான். கல்யாண வீட்டிலலாம் பாருங்க எவ்வளோ இஸ்ராஃப் பண்ணுறாங்க, வீண்விரயம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அவசியமானதை அதிகமாக செய்வது. ஆனால் இன்னொரு இஸ்ராஃப் இருக்கு, அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது பேரு வீண்விரயம் தான். அது என்னன்னா, எப்படி தட்டில் தேவையான அளவுக்கு வைக்கணும், அதிகப்படியாக வைக்கக்கூடாதோ அதே மாதிரி தொப்பையிலையும் வயிற்றுலையும் தகுந்த மாதிரி தான் அளவுக்கு தான் வைக்கணும், அளவுக்கு மீறி வைக்கக்கூடாது. தட்டில் அதிகமாக வச்சா எப்படி அது வீண்விரயமோ அதுபோல வயிற்றுக்குள்ளையும் அளவுக்கு மீறி அனுப்புனா அதுக்கு பேரு வீண்விரயம் தான். அதுவும் வேஸ்ட் தான், அதுவும் உடம்ப கெடுக்கிறது தான், அதுவும் இஸ்ராஃப் தான். தப்தீர் அப்படின்னா சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி, அவசியமில்லாதவைகளுக்கு செலவு செய்தல். ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படி இல்லை, அவசியம்தான் ஆனா அளவா செய்தல். அளவுக்கு மீறி செஞ்சா அது இஸ்ராஃப். தப்தீர் அப்படிங்கிறதுக்கு வீண்விரயம் அது என்ன அப்படின்னா அவசியமே இல்லாததற்காக செலவு செய்வது, அவசியம் இல்லாததை செய்வது. இந்த ரெண்டு வித்தியாசையும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த ரெண்டுமே தவறானவைகள், இந்த ரெண்டும் செய்யப்படக்கூடாதவைகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இப்படி சொல்றாங்க, குலு வஷ்ரபு, அளவுக்கு சாப்பிடுங்கள், அளவுக்கு குடிங்கள், வத்தஸத்தகு, தான தர்மங்கள் செய்யுங்கள், வல்பிசு, நல்ல ஆடைகள் அணியுங்கள், மாலம் யுகாலித்துஹு இஸ்ராஃப். இந்த நாளுமே வீண்விரயம் கலந்து விடாமல் காத்து கொள்ளுங்கள். நாளையுமே சாப்பாட்டுலையும் அதிகப்படியா சாப்பிடக்கூடாது, குடிபானங்களும் அதிகப்படியா குடிச்சிடக்கூடாது. அதே போல தசத்தகு, தான தர்மம் செய்யறோம்ல, சதக்கா செய்யறோம்ல, அதுக்கும் லிமிட் இருக்கு, அதை தாண்டி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபியினுடைய இறுதி கட்டம் போத போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள், வேற எந்த வாரிசும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஏராளமான சொத்துக்கள் கொடுத்துருக்கான், நல்லா வாழ்றேன் நான், சொத்துக்கள் இருக்கு, ஒரே ஒரு மகள் தான், வேற யாரும் இல்லை. இவ்வளவு சொத்தும் என் மகளுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா என் மகள் அல்ஹம்துலில்லாஹ் அவளும் என்னை போல தன்னிறைவா வாழ்றா.
அவளுக்கு என்ன வேணுமோ அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியா இருக்கு, அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. தேவையில்லைன்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கிறோமா? எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டுக்கலாம், இதில் போட்டுக்கலாம், எவ்வளோ வழியா இல்லை, யாரும் போதும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா அந்த சஹாபி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலல்லாஹ் எனக்கும் போதுமான அளவுக்கு போச்சு, இன்னும் மிச்சம் மீதி எல்லாம் ரொம்ப இருக்கு, என் மகளும் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா இருக்காங்க, எனவே என் சொத்துக்கள் முழுவதையும் நான் சதக்கா செஞ்சிடலான்னு நினைக்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் நான் தர்மம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு சொத்தையும் சதக்கா செய்ய போறீங்களா? அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இங்க கொடுங்கன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அங்க என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோத்தையும் கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு வேணும் தேவை வச்சுக்கிங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்கன்னா. அப்ப அவர் திரும்பவும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் சரி அவ்வளோத்தையும் வச்சு என்ன செய்ய, அப்படின்னா ஒரு பாதி சொத்தையாவது தர்மம் செஞ்சிருவா அப்படின்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதியா? இல்ல, பாதியெல்லாம் தர்மம் செய்யாதீங்க. திரும்பவும் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் 3ல் 1 பகுதியை தர்மம் செஞ்சிருவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் மனசில்லாம சொன்ன வார்த்தை, அத்சுலுசு ஃபத்சுலுசு அக்பர் அல்லது அக்ஸர், 3ல் 1, 3ல் 1 அதிகம்தான், ஜாஸ்தி தான், பரவாயில்ல, 3ல் 1 இருந்தா பரவாயில்ல, கொடுங்க. இது சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, நீங்க தான தர்மம்லாம் செஞ்சு சதக்காலாம் செஞ்சுட்டு உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்தில் தேவையானவர்களாக விட்டு விடுவது மோசமானது. உங்களை மட்டுமே யோசிக்காதீங்க, பிள்ளைங்களும் இருக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளும் இருக்கு. சில அத்தாமார் நம்மளாம் அப்படி கிடையாது, சில அத்தாமார் அப்படி இருக்கிறாங்க. தான் பிள்ளைங்க விஷயத்த நான் என்ன சேர்த்துட்டா வந்தேன், அவனா சம்பாதிப்பான், அவனா வச்சுக்குவான். அப்ப நீங்க யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? நம்ம யாருக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு அதுல பங்கு இல்லையா? இருக்கு, மௌத்தா போனாலே பங்கு இருக்கு, உயிரோடு இருக்கும்போது இல்லையா? பிள்ளைகளுக்காக தானே. நமக்கு நம்மளுடைய தேவைக்கு தான தர்மங்கள் செய்யணும், சதக்காக்கள் செய்யணும், ஜகாத்தை முறைப்படி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி போன சொத்து யாருக்கு? பிள்ளைங்களுக்கு தானே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே. அது அவங்களுக்கு முறைப்படி போய் சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வெறும் சதக்கா செய்வது மட்டும். இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களே? எந்த நபியாவது, எந்த ஆலிம்சாவும் சொல்ல மாட்டார். எல்லா ஆலிம்சாவும் கொடுங்க, வசகா கொடுங்க, தேவை இருக்கு, பள்ளியாசல்கா கொடுங்க, தேவை இருக்கு, பைத்துல் மால் தேவை இருக்கு, எத்தீம் கானாக்கு ரொம்ப தேவை இருக்கு, கொடுங்க. யாராச்சும் கொடுக்குறீங்களே, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு போதுமானது வச்சுக்கீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, அவனை கொஞ்சம் உயர்த்துங்க. இப்படியும் சொன்ன தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சதக்காவிலும் இஸ்ராஃப் இருக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்கா செய்யறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. வெறும் சாப்பாடு, வெறும் குடிக்கிறது மட்டும் இஸ்ராஃப் அல்ல, சதக்காவிலேயும் இஸ்ராஃப் இருக்கிறது. அதையும் கவனமாக செய்யுங்க. வல்பிசு, அதே மாதிரி லிபாஸ், ஆடை அணிதல், ட்ரெஸ் போடுறோம்ல, ட்ரெஸ்லயும் இஸ்ராஃபா போடாதீங்க. நேத்து கூட ஒரு தம்பி கேட்டாப்ல, அப்ப அப்படிலாம் செய்யலாமா? நம்ம எவ்வளவுக்கு வேணாலும் ட்ரெஸ் எடுத்து போடலாமா? பிரச்சனை இல்லையா? போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா லெவல் இருக்கு. நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 100 ரூபாய்க்கு மீட்டர், 100 ரூபாய்க்கு துணி எடுத்து ட்ரெஸ் போடுறேன், தப்பில்லை, நல்ல ட்ரெஸ் போடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். அழகு எதுங்கிறதுல தான் இப்ப நமக்கு பிரச்சனை. ஜிப்பா போட்டா அழகா, சட்டை போட்டா அழகா, இல்ல எல்லாம் தெரிகிற மாதிரி டிஷர்ட் மேல தூக்கி வச்சு போட்டா அழகா? என்ன கேட்டா ஜிப்பா போட்டா அழகுமே. நீங்க என்ன சொல்லுவீங்க? மனுஷன் போடுவானா இதை போட்டு வெளியே போக முடியுமா? அதெல்லாம் ஷார்ட், ரொம்ப சின்னதா, பாதி எல்லாம் தெரிகிற மாதிரி, தொப்புலாம் தெரிகிற மாதிரி ஒரு டிஷர்ட்டு,
அப்புறம் பின்னாடி எல்லாம் தெரியுற மாதிரி, உள்ள ஜட்டி எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு பேண்ட். இதுதான் டீசன்ட், இதுதான் அழகு. அந்த அழகு இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் எதை அழகுன்னு சொன்னாங்களோ அந்த அழகு. அப்படி அழகான ஆடைகள் அணிவது தப்பில்லை. நல்ல ஆடைகள் அணியலாம், நல்ல செருப்புகள் போடலாம், நல்ல தொப்பி போடலாம், நல்ல விதமா செலவு பண்றது தப்பே கிடையாது. செலவு பண்றத அநியாயத்துக்கு தண்ட செலவுன்னு சொல்றோம்ல, அந்த தண்ட செலவு பண்றது தப்பு. அநியாயம் பண்ணக்கூடாது. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறாரு, பரவாயில்ல. லட்சம் சம்பாதிக்கிறார், 1000த்துல ட்ரெஸ் போடுறாரு, தப்பில்லை. கோடி கோடியா சம்பாதிக்கிறார், லட்சத்துல ட்ரெஸ் போடுறாரு, தப்பில்லை. அவருடைய ரேஞ்சுக்கு, அவருடைய தகுதிக்கு அது ஆகுமானது. போடணும்னு அவசியம் இல்லை, போட்டுத்தான் ஆகணும்னு இல்லை. போட்டா தப்பில்லை, ஜாயிஸ், தாராளமா போடலாம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் லட்சத்துக்கு போடணும்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா, அது இஸ்ராஃப். அதுதான் வீண். விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல. நாம என்ன சம்பாதிக்கிறோமோ, நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஆசைப்படணுமே தவிர எதுக்கு ஆசைப்படக்கூடாது? அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. இப்போ உலகத்துல அதிகமான பேரிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. நான் சம்பாதிக்கிறது லிமிட்டு தான். இந்த லிமிட்டுக்கு நான் என்ன வீடு கட்ட முடியும், இந்த லிமிட்டுக்கு என் வீட்டுல என்னென்ன பொருட்கள் வச்சுக்க முடியும், இந்த லிமிட்டுக்கு நான் இப்படிதான் யோசிக்கணுமே தவிர, நான் ஒரு கோடீஸ்வரர் அந்த மாதிரி அந்த ஈசிஆர்ல தான் இடம் வாங்குவேன், பங்களா தான் கட்டுவேன், அதுல ஸ்விம்மிங் பூல் வச்சுதான் இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. யார் ஆசைப்படலாம்? இருக்கிறவன் ஆசைப்படலாம், தப்பில்லை, இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா யார் ஆசைப்படக்கூடாது? இல்லாதவன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, சம்பாதி, கஷ்டப்பட்டு உழ, ஆகுமான வழியில காசை சம்பாதி, ஆகுமான வழியில சம்பாதிச்சுக்கோ. சம்பாதிச்சு அல்லாஹ் உனக்கு பரக்கத் செஞ்சான், தாராளமா கட்டு, தாராளமா இரு. மார்க்க அனுமதிக்குது, வேணாம்னு சொல்லல. ஆனா தகுதிக்கு மீறி அடுத்தவங்களை பார்த்து மற்றவங்கள மாதிரியே நாம வாழணும்னு நினைக்க கூடாது. நாம எப்படி இருக்கிறோமோ இப்படி நினைக்கிறது இஸ்ராஃப். இது வீண் விரயம், தண்ட செலவு. அல்பிசு, உனக்கு என்ன தேவையோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ ஆடை அணிஞ்சுக்கோ, தப்பில்லை. அந்த எல்லையை மீறி ஆடை அணியக்கூடாது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பவுமே கொஞ்சம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாதான் பேசுவாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்ன வார்த்தை, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. அவரு சிக்கனு மட்டன்லாம் வச்சு நல்லா சாப்பாடுலாம் வெயிட்டா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்ன இதெல்லாம் இப்படி வச்சு சாப்பிட்ற, இவ்வளவு சாப்பிட்ற? திரும்ப மகன் கேட்டாரு, சாப்பிட்றதுமா தப்பு, சிக்கன் சாப்பிடக்கூடாதா, மட்டன் சாப்பிடக்கூடாதா, இதுமா தப்பு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அத்தா சொன்ன பதில், கஃபா பில் மர்இ ஸரஃபன் ஐயகுல குல்ல மஷ்தஹி. ஒருத்தன் இஸ்ராஃப் செய்யறான், வீண் விரயம் பண்றான், தண்ட செலவு பண்றான் அப்படின்றதுக்கு டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ அதையெல்லாம் திங்கிறது. ஆசைப்படுறதெல்லாம் திங்கணும்னு நினைக்க கூடாது. எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமோ, எது எந்த நேரத்துக்கு தேவையோ, எதை சாப்பிட்டா நல்லதோ அதை தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறி யார் சாப்பிடுவா? நினைச்சதெல்லாம், கண்டதெல்லாம், எதெல்லாம் விரும்புறானோ, எதெல்லாம் மனசு ஆசைப்படுதோ அதெல்லாம் சாப்பிட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதுவே இஸ்ராஃப் தான், அதே தண்ட செலவு தான், அதே வீணான விஷயம்தான். உஸ்மான் இப்னு அஸ்வத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, குன்து அத்துஃபு மஅ முஜாஹித் பில் பைத். நான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட காபாவை தவாஃப் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, லவ் அன்ஃபக 10,000 திர்ஹமின் ஃபீ தாஅத்தில்லாஹ் மா கான முஸ்ரிஃபா. ஒருவன் 1,00,000 திர்ஹங்களை, 1,00,000 திர்ஹங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செஞ்சாலும் அது இஸ்ராஃபாக ஆகாது. ஏன்னா கண்டிப்பா அதனுடைய பலனை நாளைக்கு மறுமையில் அடைய போறான், ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் வலவ் அன்ஃபக திர்ஹமன் வாஹிதன்
ஃபீ மஅசியத்தில்லாஹ் கான மினல் முஸ்ரிஃபீன். ஆனா ஒரே ஒரு திர்ஹத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவங்களில் செலவு செய்தால் அவன் தண்ட செலவு பண்றான்னு அர்த்தம், இஸ்ராஃப் பண்றான்னு அர்த்தம். ஒரே ஒரு திர்ஹத்தை. இப்ப நல்ல நாம யோசிச்சு பார்க்கணும், நாம செய்யற செலவுகள்ல அதிகமானது தண்ட செலவு தான். நல்ல செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல செலவு செய்யறது ரொம்ப கம்மி. வீணான செலவுகள், வெட்டி செலவுகள், வெட்டி பந்தா, சம்பந்தமே இல்லாம பந்தா காட்டுறது. அப்படி ஒரு பனியன் இருக்கு, அந்த பனியனை போட்டாதான் பெருமை. அது எத்தனை 1000 நாள் அதை வாங்கி தான் போடுறான். என்ன பனியன் அது பேரு? பால் மேன். பால் மேனம், பால் மேனம், டிகாஷன் மேனம். அதை போடணுமா? அதை போட்டாதான் நம்ம என்ன சாதாரண இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறோம், பால்மேன் அந்த டிஷர்ட் போட்டு போனாதான் மதிப்பான். இப்ப அதனால வெட்டி பந்தா பண்றாங்க பார்த்தீங்களா? அவன் என்ன ஆசைப்படுறான்னா, நம்ம அதை வாங்கலனாலும் பரவாயில்ல, அதனுடைய டூப்ளிகேட்டாவது வாங்கி போட்டு போகணும்னு ஆசைப்படுறான். டூப்ளிகேட் ஏன் வருது, எப்ப வருது? தகுதி இல்லாம ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் மாதிரி போடலைனாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஒண்ணு வந்திருக்கும்ல, அதையாவது வாங்கி போட்டுருக்கணும், விடக்கூடாது. அதனால அத மாதிரி போடும், அது மாதிரி டூப்ளிகேட் வாங்கி போடும். இப்படி எது தேவையோ அதுக்கு மீறி செய்வது இஸ்ராஃப். அதுலயும் குறிப்பா மஅசியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வது. தேட்டருக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைகள். அதே மாதிரி எவ்வளோ விதமான ஓடிடி தளங்கள் இருக்கு. அந்த ஓடிடி தளங்களுக்காக நம்ம காசு போட்டு மாசம் மாசம் பணம் கட்டுறோம். இந்த ஓடிடி தளங்கள்ல என்னத்தை பார்க்குறோம்? சினிமாவையோ அல்லது நாடகங்களையோ, சம்திங் ஏதாவது ஒரு நல்லது ஓடிடி தளத்துல யாருடைய பயானாவது வருதா? யூடியூப்லயாவது வருது. ஓடிடி தளத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓடிடி தளத்தை நம்ம ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம்? லேட்டா எதையும் பார்த்துடக்கூடாது, சுட சுட பார்க்கணும். நாளைக்கு ஒரு சீரியலுடைய தொடர்புடைய விஷயம் நாளைக்கு வருதுன்னா அதை இன்னைக்கே பார்க்கணும். இன்னைக்கு பார்க்கணும்னா நமக்கு ஓடிடி தளம் வேணும். ஒரு புது படம் வந்துருச்சு, அந்த படத்தை நாம தான் ஃபர்ஸ்ட் ஆளா பார்க்கணும், முதல்ல பார்க்கணும்னா நமக்கு ஓடிடி தளம் வேணும். இப்ப அந்த நம்ம இஸ்ராஃப்னு சொன்னா நம்ம அப்படியே யோசிச்சுட்டு கூடாது. எப்படி கல்யாண வீட்டுல எல்லாம் செலவு பண்றாங்க, எல்லாரும் தட்டு தட்டா சாப்பாடை வீணாக்குறாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாம செய்யற சில இஸ்ராஃபுகள் நமக்கே தெரியாம இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாம முதல்ல அதுல இருந்து மீளணும், அதுல இருந்து நாம வெளியில வரணும். ஒவ்வொரு மாசமும் ஓடிடிக்காக நம்ம செலவு பண்றோமே, ரீசார்ஜ் பண்றோமே, இது மாசியத் தானே, இதுல ஏதாவது கொஞ்சம் லாபமாவது இருக்கா? ஒத்த லாபம் கூட கிடையாது. இது எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுக்கும் பேரு இஸ்ராஃப், தண்ட செலவு, வீணானது. இந்த தண்ட செலவு தான், இந்த வீணான செலவு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முபத்திர்ல கொண்டு போய் சேர்க்கிறான். இவர்கள் எல்லாம் இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய அண்ணன் தம்பிகள். அவன் எப்படி அல்லாஹ்வை மறுத்தானோ அது மாதிரி இவர்களும் மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஈயாக்கும் வல் பத்னத மினத் தஆமி வஷ்ஷராப் ஃபைன்னஹா முஃஸிதத்துன் லில் ஜஸத் முக்ஸிலத்துன் அனிஸ்ஸலா. அதிகமாக சாப்பிடுறது, அதிகமாக குடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஐரோப்பா கண்ட்ரீஸ்ல குண்டு பிள்ளைங்க அதிகமாயிட்டாங்க. 2 காரணம். ஒண்ணு, என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதிகம் பெறாதே அல்லல் படாதே அப்படின்னு அதிகமா புள்ள பெற்றுக்க கூடாது, ஒத்த புள்ள போதும், அதுக்கு மேல புள்ளையே பெற்றுக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒத்த புள்ளையே பெற்றாங்க. ஒத்த புள்ள மேல அதிகமா பாசத்தை செலுத்தாங்க, வச்சு சாப்பிடு 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 சாப்பிடுன்னு வச்சு அள்ளி திணிச்சாங்க. என் பிள்ளைக்கு தானே நான் சம்பாதிக்கிறேன், அவன் நல்லா சாப்பிடலன்னா எப்படி? நல்லா சாப்பிட்டாச்சு. அது சாப்பிட்டு நல்லா பெருத்து போச்சு, குண்டு குண்டா போச்சு. ஐரோப்பா யூனியன்ல குண்டு குழந்தைகளுடைய உடல் நலத்துக்காக, உடலை நல்ல லெவல் பண்றதுக்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்றாங்க, குண்டு உடம்ப குறைக்கிறதுக்காக.
எதனால குண்டு உடம்பு வந்துச்சுன்னா அதிகமா தின்றதுனால வந்துச்சுங்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதிகமா சாப்பிடாதீங்க, அதிகமா குடிக்காதீங்க. ஏன்னா ஃபஇன்னஹா முஃப்ஸிதத்துன் லில் ஜஸத், அது உடலை வீணாக்கி விடும். எல்லா நோய் வர்றதுக்கு மெயின் காரணம் அதான், சாப்பாடு தான். முக்குசிலத்துன் அனிஸ்ஸலா, தொழுகையில சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதிலிருந்து கொட்டாய் விட்டுக்கிட்டே தான் இருப்பார். 20 ரக்காத் முடியறதுக்குள்ள 200 கொட்டாய் வந்துருக்கும். ஏன் அப்படின்னா வயிறு ஃபுல்லு நிற்க முடியாது. நோம் திறந்துட்டு அதுக்கப்புறம் அது நாஸ்டா இஷ்டாலாம் முடிச்சுட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி முடிகிற வரைக்கும் அல்லாஹ் போதும் போதும் ஆயிடும். அது யாப்பம் பாருல, அது ஒரு பக்கம் வரும், வயிறு நிறைஞ்சு யாப்பன்னு ஒரு பக்கம் வரும், எல்லாம் வரும். என்ன செய்யும்? தொழவே விடாது. முக்குஸ்திலத்துன் அனிஸ்ஸலா, தொழுகையில சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். வஅலைக்கும் பில் கஸ்தி ஃபீஹிமா, அதனால இந்த ரெண்டுலையும் நடுநிலையை பேணுங்கள். தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு குடிங்க. அப்படி குடிச்சா, அப்படி சாப்பிட்டா ஃபைன்னஹு அஸ்லஹுன் லில் ஜஸத், அது உடலுக்கு ஆரோக்கியம். வ அப்அதுல் லிஸ்ஸர்ஃப், அது வீண் விரயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். என்ன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை உட்கார்ந்து ஒது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவங்க சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, மா ஹாதிஹி ஸர்ஃப், என்ன வீண் விரயம் பண்ணிட்டு இருக்க, தண்ணிய வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்டாங்க. அப்ப சஅத் ரலியல்லாஹு தஆலா திரும்ப கேட்டாங்க, அஃபில் உதுஇ இஸ்ராஃபுன், நான் ஒது தானே செய்யறேன், ஒதுலையுமா இஸ்ராஃப் இருக்கு, ஒது செய்யறதுலயும் வீண் விரயம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், நஅம் வஇன் குன்த அலா நஹரின் ஜாரி, ஓடக்கூடிய நதியிலேயாக இருந்தாலும் சரியே, அதிலேயும் அளவுக்கு மீறி கழுகினால் அதுக்கு பேர் இஸ்ராஃப். அது எப்படி இஸ்ராஃப் ஆகும்? எவ்வளவு கழுவுனாலும் தண்ணி என்ன குறையவா போகுது? நதியினுடைய தண்ணி உள்ள முக்கி வெளியில வந்தா கூட என்ன செய்யாது, நதியினுடைய தண்ணி குறையாது. அதுல என்ன குறைய போகுது? தண்ணி குறையாது, டைம் வேஸ்ட் ஆகும். 3 தடவை செய்யறதுதான் சுன்னத். ஒரு உறுப்பை ஒரு தடவை கம்பல்சரி கழுகி ஆகணும், 3 தடவை சுன்னத். 3 தடவைக்கு மேல 4வது தடவை ஒருத்தர் ஒரு உறுப்பை கழுகுனா அதுக்கு பேர் இஸ்ராஃப். அதுலயும் பள்ளிவாசல்ல வந்து ஒது செஞ்சா, இதெல்லாம் வீட்டுல செஞ்சாதான். பள்ளிவாசல்ல வந்து ஒது செஞ்சா, பள்ளிவாசல்ல உள்ள ஒதுவனுடைய தண்ணீர், ஹவுஸ்ல உள்ள தண்ணி ஒது செய்யறதுக்காக அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது, வக்ஃப் செய்யப்பட்டது. யாரோ காசு கொடுப்பாங்க, இதுக்கு நீங்க தண்ணி எடுத்து விட்டுங்கன்னு, அல்ல போர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போர் இந்த தண்ணியில இருந்து ஒது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா, அதுல 3 தடவைக்கு மேல 4வது தடவை ஒரு உறுப்பை கழுகுனா அது ஹராம், கண்டிப்பா கழுவக்கூடாது. அப்ப ஒரு தடவைக்கு 3 தடவைக்கு மேலாக 4வது தடவை கழுகுறதுனால தண்ணி குறையுமா குறையாதாங்கிறதெல்லாம் பேசு, அது நேரத்தை வீணாக்கும், வேஸ்ட் பண்ணும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்தும் கூட நீங்கள் தவிர்த்திருக்கணும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காரூன் இருந்தான். காரூன்ட்ட பெரிய செல்வம் இருந்தது, பயங்கரமான செல்வம் இருந்தது. அந்த செல்வத்தை பார்த்து மற்றவங்க எல்லாமே ஆசைப்பட்டார். وَآتَيْنَاهُ مِنَ الْكُنُوزِ مَا إِنَّ مَفَاتِحَهُ لَتَنُوءُ بِالْعُصْبَةِ أُولِي الْقُوَّةِ, அவனுடைய கஜானா, அவனுடைய சாவிகளை மட்டும் பல நூற்றுக்கணக்கான ஒட்டகைகள் சுமந்து போகும். அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். 4 வீடு வச்சிருக்கிற நாமளே பல லட்சத்தை செலவு பண்ணி கல்யாணம் முடிக்கும் போது காரூன்லாம் எப்படி வாழ்ந்திருப்பான், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பயங்கரமான படோடாபமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்திஹி, அவனுடைய அலங்காரத்தோட அந்த அழகோட அவன் அப்படியே வீதியில வருவான், வீதி உலா வருவான். கால அல்லதீன யுரீதுனல் ஹயாத்த துன்யா
உலக ஆசையில் உள்ள மக்கள் அவனை பார்த்து, இப்ப கூட நம்ம சொல்றோம்ல, வாழ்ந்தா அம்பானி மாதிரி வாழணும், வாழ்ந்தா அதானி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த அதானிக்கும் அம்பானிக்கு தான் தெரியும், நான் வாழ்ந்தா சாலைவினார் கோயில் தெருல இருக்கிற லஜ்னா பள்ளியில இருக்கிற மோதினார் மாதிரி வாழணும், அவர் இருக்கிற நிம்மதி எனக்கு இல்லை. அம்பானி வாழ்றான்னு நினைக்கிறோம். ஆனா அம்பானியுடைய பையன் என்ன சொல்றான், அவ்வளோ குண்டு உடம்ப வச்சு அவன் கஷ்டப்பட்டு அந்த குண்டு உடம்ப குறைச்ச பின்னாடி அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன, நீங்க இருக்கிற சந்தோஷமா நான் இல்லைங்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் கவலையோட வாழ்றேங்கிறான். எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சந்தோஷம் இல்லை, நிம்மதியா வாழ முடியல. அந்த குண்டு உடம்ப வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியல, பாக்குறவன்லாம் கேலி பண்றான், பாக்குறவன்லாம் அசிங்கமா பேசுறான், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. மத்தவன் எல்லாம் அம்பானி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அம்பானி மத்தவன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். அதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. நாம பெரிய ஆளுங்களை பார்த்துட்டு அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும் நாம ஆசைப்படுறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அவங்க நம்மளை பார்த்துட்டு இருந்தா இவரை மாதிரி இருக்கணும், அல்லான்னு தொழுகிறாரு, தூங்குறாரு, சாப்பிடுறாரு, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியா இருக்கிறாரு, பெரிய டென்ஷனா இருக்கு, எப்ப பார்த்தாலும் தலைவலியா இருக்கு இந்த காசு அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி காரூன் ஊருக்கெல்லாம் உலா வரும்போது மக்கள் சொல்லுவாங்களாம், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல செல்வங்கள் எங்களுக்கும் கிடைக்கணுமே. பா என்ன மாதிரி வாழ்றாயா, எப்படி எவ்வளோ என்னென்ன கார்ல வர்றான், என்ன மாதிரி அவன் வர்றான், எப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கு எல்லாம் சொன்னான். இன்னஹு லது ஹல்லின் அதீம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரியவன், பெரிய சொத்துக்குரியவன், அவனை மாதிரி படோடாபமா நாம வாழணுமே என்று மக்கள் சொல்லுவாங்க. வக்கால் அல்லதீன ஊத்துல் இல்ம், ஆனா இல்மு கொடுக்கப்பட்ட அஜர்த்துமார்கள் சொல்லுவாங்க, வைலக்கும், அட நாசமா போனவங்களே, இப்படியா ஆசைப்படணும், வைலக்கும் சவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, அல்லாவிடத்தில் சிறந்தது இந்த காசு, இந்த பணம், இந்த பில்டிங்கு, இந்த ஹெலிபேடு, இந்த கப்பலு, இந்த ஹெலிகாப்டரு, இது இல்லை. அல்லாஹ்க்கு சிறந்தது ஈமானும் நல்லமலும் தான். அது இருந்தால் தான் நாளைக்கு நீ நல்லா இருக்க முடியும். வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன், அந்த ஈமானும் நல்லமலும் யாருக்கு கிடைக்கும்னா, அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு திருப்திப்பட்டு வாழ்றாங்களோ பொறுமையாளர்கள், அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்று நல்லவர்கள் மற்றவங்களுக்கு ஒரு நசீஹத் செஞ்சாங்க. இப்படி நினைக்காதீங்க என்று அவங்க சொன்னாங்க. வஸ்பஹல்லதீன தமன்னௌக மகானஹு பில் அம்சி யகூலுன வைக்க அன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திர் லௌலாஹு மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பண்ணான், அவன் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தான், அப்படியான வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் சொத்து எல்லாத்தையும் சேர்த்து பூமி பிளந்து பூமிக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டான். பூமி பொளந்து பூமிக்குள்ள அப்படியே நிலநடுக்கம் வந்து பூமி பொளக்கும்ல, அப்படி நிலநடுக்கத்தினால பூமி பொளந்து காரூனுடைய சொத்து எல்லாமே மொத்தமா உள்ள போயிடுச்சு. அப்போ முன்னாடி சொன்னாங்கல்ல அவனை மாதிரி நான் வாழணும்னாங்கல்ல, இப்ப யாராவது சொல்லுவாங்களா அவனை மாதிரி நான் வாழணும்னு? அவனை மாதிரி நான் வாழணும்னு என்ன அர்த்தம்? உள்ள போகணும் நாமளும்னு அர்த்தம். எவனாவது சொல்லுவானா அப்படி? ஐயோ சொல்லலாம், காசே இல்லைன்னாலும் பரவாயில்ல, பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டாலும் பரவாயில்ல, உயிர் இருந்தா போதும், எப்படியோ 4 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாழணும், அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாங்களாம். வஸ்பஹல்லதீன தமன்னௌக மகானஹு பில் அம்ஸ், நேற்று அவனை போல வாழணும் என்று நினைத்தவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, வைக்க அன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திர், அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க விசாலமாக கொடுக்கிறான், யாருக்கு விரும்புறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கி கொள்கிறான். லௌலாஹு மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, நாம அறிவு கட்டத்தனமா அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், அவனை மாதிரி தண்டை செலவு பண்ணணும், இவனை மாதிரி தண்டை செலவு பண்ணணும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டமே.
நம்ம மேல மட்டும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யாம இருந்திருந்தால், அல்லாஹ் நம்மளை இரக்கம் காட்டாம இருந்திருந்தா, இன்னைக்கு காரூனுக்கு என்ன நிலை வந்ததோ அதே நிலை நமக்கு வந்திருக்கும். நாமளும் பூமிக்குள்ள போயிருப்போம். நல்ல காலம் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று யார் சொல்லுவாங்களாம்? அந்த மக்கள் சொன்னார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதே நிலைமை தான் நம்மள்டையும். நல்ல யோசிங்க. நம்ம எதை ஆசைப்படுறோம் அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து 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 அவரை மாதிரி நான் வாழணும், இவரை மாதிரி நான் வாழணும், இவரை மாதிரி வியாபாரம் பண்ணணும், அவரை மாதிரி இருக்கணும், பெரிய அளவு பண்ணணும், இப்படியே நம்ம அடுத்தவங்களை பார்த்து 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 ஆசைப்படுறோம். தகுதியை மீறி ஆசைப்படுறோம். அந்த தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை தருது. அது அல்லாம பல கவலைகளை நமக்கு தெரியுது. எப்ப நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரு நாள் அவனை அல்லாஹ் மொத்தமா ஒரு புடி பிடிக்கும் போது, அடப்பாவுமே இவன் நல்ல சம்பாதிச்சு வாழ்றான்ல நம்ம நினைச்சோம். நல்ல காலம்பா, அவனை மாதிரி நம்ம பண்ணல, அவனை மாதிரி நாம பண்ணியிருந்தா நாமளும் இந்நேரத்துக்கு அவனை மாதிரி ஜெயில போய் கழித்துட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல காலம் நாம தப்பிச்சோம் அப்படின்னு எப்போ உணர்வு வருது? யார மாதிரி வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவன் பிரச்சனையில மாட்டி அவன் அகப்பட்டு அவனுக்கு ஒரு சிரமம் வரும்போதுதான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத இஸ்ராஃபுகள், இதெல்லாம் எப்போ ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா, தன்னை மீறி அவன் செய்யும் போது. அஸ்ஸஅத்து பஅத தீக்கின். சில பேருக்கு இப்படி நடக்குமா? திடீர் பணக்காரங்கன்னு சொல்லுவோம்ல, கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு செழிப்பான வாழ்க்கை திடீர்னு வந்தா அவங்க இப்படிதான் ஆடுவாங்க. கஷ்டத்துக்கு பின்னாடி திடீர்னு நல்ல பணம் எங்கிருந்து வருது, எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்தா பணம் வந்து கொட்டினா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பான்னுவாங்கல்ல. என்னது? யாரு? அதுக்கு முன்னாடி என்னது? அர்ப்பனுக்கு வாழ்வுவன். அதான் அதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான்னுவாங்க. அப்ப அந்த அற்பர்கள் சாதாரணமா வாழ்ந்தவங்க திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா கையில பிடிக்க முடியாது. வா அவங்க காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. இப்ப தண்ணியே தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியறது இல்லை, அதையே காசு கொடுத்தா வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ தண்ணி ரொம்ப ஈஸியா கிடைச்ச காலத்துல சொன்ன வார்த்தை, பணத்தை இவன் தண்ணி மாதிரி செலவு பண்றான். யார் செலவு பண்ணுவானா? இப்படி இந்த அஸ்ஸாத்து பாதவி. அதே மாதிரி யார் மறுமையை பயந்து வாழ்றானோ அவர்களுக்கு இந்த நிலைப்பாடு இருக்கும். இன்னொன்னு, முகாலத்துல் முஸ்ரிஃபீன் வ முசாஹபத்திஹிம். யாரு கெட்டவர்களோடு, இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களோடு, படோடாபமாக வாழக்கூடியவர்களோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவங்க அவனை மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால இந்த தண்ட செலவுகள் என்ன செய்யும்? அதிகமாக கூடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கட்டத்துல, ஏற்கனவே ஒரு ஆயத்துல சொன்னோம், அல்லாஹ் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அவர்கள்னு சொன்னா, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவன், அதனால எவன் தண்ட செலவு செய்யறானோ அவனும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் சொன்னான். இன்னொரு ஆயத்துல, இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப். யார் பொய் சொல்லக்கூடிய, தண்ட செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து காட்டுவதில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இன்னொரு ஆயத்துல, கதாலிக ஸுஜ்ஜன லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். இப்படித்தான் இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய செயலை நாம் அலங்கரித்து காட்டுகிறோம். உணர்றதில்லை. ஒரு மனுஷன் எப்ப திருந்த முடியும் அப்படின்னா, நான் செய்யறத தப்புன்னு உணரணும். நான் ஒரு தப்பை செஞ்சுட்டு அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சா, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் திருந்துவேன், வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் தப்பு செஞ்சுட்டு நான் செய்யற தப்ப இது தப்பெல்லாம் கிடையாது, இதுதான் சரி அப்படின்னு நினைச்சா நான் திருந்துறதுக்கு வாழ்வே கிடையாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். யார் இந்த இஸ்ராஃபின் முஸ்ரிஃபின்கள் இந்த அதிகமாக வீண்விரயம் செய்து பழகிட்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய செயலை நாம் அலங்கரித்து காட்டுவோம். எவ்வளோ சொல்லியாச்சு, சொல்லாத இடங்கள் கிடையாது, சொல்லாத விஷயங்கள் கிடையாது, எல்லா இடத்துலயும் சொல்லியாது.
தகுதிக்கு மீறி எதையுமே செய்யாதீங்க. உங்க பொண்ணு இருக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கடமை தான், இல்லாம இல்லை. கல்யாணம் வேணும், தேவைதான், இல்லாம இல்லை. நம்முடைய தகுதிக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபமா இருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை முடிங்க, அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆளை கூப்பிடுங்க. இருக்கிறது நகையெல்லாம் வித்து அது பத்தாதுன்னு கடனை வாங்கி அது எங்கேயும் கிடைக்கலங்கிறதுனால வட்டிக்கு வாங்கி இவ்வளவும் செஞ்சு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மௌத்தா போற வரைக்கும் அந்த வட்டியை கட்டி மௌத்தா போன பிறகும் கூட நம்ம பிள்ளைகள் மேல அது பாரமா சுமத்தி வச்சு, இதெல்லாம் தேவையா? இது எதுக்காக நம்ம செய்யறோம்? யாருக்காக செய்யறோம்? அடுத்தவங்களை பார்த்து, காரூனை பார்த்து மற்றவங்க ஆசைப்பட்டது போல அவன் அத்தனை லட்சத்துக்கு கல்யாணம் முடிக்கிறான், இவன் இத்தனை லட்சத்துக்கு கல்யாணம். அதே மாதிரிதான் ஒரு வீடு. ஒரு மனுஷனுக்கு சொந்த வீடுங்கிறது அவசியம்தான், இல்லாம கிடையாது, தேவைதான். ஆனா விரலுக்கேத்த வீக்கமா இருக்கணும். எல்லாத்தையும் அப்படி நினைக்க கூடாது. நாம என்ன சம்பாதிக்கிறோம், நம்மள்கிட்ட என்ன இருக்கு, இந்த தகுதிக்கு எது மாதிரி கட்டணும், எந்த அளவுக்கு தேவை, அதை செஞ்சா தப்பில்லை. நாம எடுக்கும் போது அகலக்கால் வைக்கிறோம், அப்படி அவன மாதிரி ஊட்ட கட்டணும். ஊட்ட கட்டுறது கையில காசு இல்லை, என்ன பண்றது? அங்க லோனை போடு, இங்க லோனை போடு, முதல்ல லோனை போடு, அப்புறம் லோனோடு போட வேண்டியதான். மாச காசு 5 பைசா கூட கையில வர மாட்டேங்குது. பேங்க்ல எப்போ யாருமே கையில காசு கொடுக்கறது இல்லை. எல்லா பள்ளியாசல்லையும் கூட இப்ப செக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பள்ளியாசல்கள் அஜத்து கையில காசு கொடுக்கறது இல்லை, நேரம் அக்கௌண்ட்ல தான் போய் விழுது. அக்கௌண்ட்ல போய் விழுந்த உடனே மறுநாள் போய் பார்த்தா 0 ஆயிடுது. எல்லா இஎம்ஐயும் போயிடுது, முடிஞ்சு போகுது. அதுக்கு இஎம்ஐ, இதுக்கு இஎம்ஐ, இதுக்கு இஎம்ஐ, எல்லா இஎம்ஐக்கும் போய் 0 பேலன்ஸ். மறுநாள் சம்பாதிச்சமே, ஒரு மாசம் கஷ்டப்பட்டமே, கஷ்டப்பட்டது இன்னைக்கு தானே வந்தது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எதனால இது போச்சு? நம்மளுடைய அதிகப்படியான ஆசை, அவசிய தேவைக்காக வேண்டிய போச்சு இல்ல. நல்ல யோசிச்சு பாருங்க. நம்முடைய அவசிய தேவைக்காக இஎம்ஐ கட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுடைய அனாவசிய தேவைக்காக, நம்முடைய ஆடம்பர தேவைக்காக, நம்முடைய தகுதிக்கு மீறி செய்த செலவுக்காக இஎம்ஐ கட்டுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது மோசமானது என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம, எவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தானோ அவன் வெற்றி பெறுவான். வகான ரிஸ்குஹு கஃபாஃபா, அவனுக்கு அல்லாஹ் என்ன ரிஸ்க் கொடுத்திருக்கிறானோ அதை கண்டு போதும் என்கிற தன்மையோடு வாழ்வான். வகன்னஹுல்லாஹு பிமா ஆதாஹு, அவனுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதும் என்கிற தன்மையை அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணத்தை தருவான். அப்படி யார் வாழ்கிறானோ அந்த வாழ்க்கை தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமுடைய 1054வது ஹதீஸாக பதியப்பட்டது. எனவே தண்ட செலவுகள் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாமல் அவசிய தேவைகள், அவசிய செலவுகளோடு செய்து நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈருலகிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.